உங்களோட லேப்டாப்பில் வந்து சார்ஜ் வந்து இறங்கிட்டு இருக்கா? ஸோ அதோட பேட்டரி ஹெல்த்தை நீங்கள் வந்து செக் பண்ண வச்சிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமரோட லேப்டாப். இதோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி நிற்க மாட்டேங்குது, சார்ஜ் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். அதாவது இதில் வந்து பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்குது, இதில் வந்து பேட்டரி சேஞ்சஸ் பண்ண வேண்டிய டைம் வருமா வராதாங்கிறத எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருப்பாங்க. பார்த்து முடிச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து ஒரு ஆப் மூலமாக தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதோட பேட்டரி ஹெல்த் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத. ஸோ அதை நான் வந்து என்னோடய பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து என்னோட பென்ட்ரைவில் இந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா HW மானிட்டருங்க தான். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ்ஆர் பர்மிஷன் எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே, ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. இதை வந்து செக் பண்ணுறது, பேட்டரி ஹெல்த் இதெல்லாம் இருக்காங்களே பார்க்குறது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஒரு பிசி ஆர் லேப்டாப் என்ன யூஸராக இருந்தாலுமே இந்த சாஃப்ட்வேர் வந்து வச்சவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரில் வந்து உங்களோட லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய வந்துடும். சேம் டைம் வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்கோட ஹீட் வந்து காட்டும், அதோட லைஃப் சைக்கிள் எல்லாமே காட்டும். சேம் டைம் வந்து இப்போ அந்த பென்ட்ரைவ் போட்டிருக்கோம், அதே வந்து இப்போ வந்து டிரெக்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷனில் பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் எதுவுமே ஷோ ஆகாது. இங்கே வந்து இப்போ பென்ட்ரைவ் எல்லாமே ஷோ ஆகுது. சேம் டைம் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது, எவ்வளோ லோடில் ஓடுதுங்கிற எல்லாமே இதில் வந்து மென்ஷன் ஆகும். சேம் டைம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து பேட்டரி, இதான் உங்கள் பேட்டரியோட மாடலு. ஸோ பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து எவ்வளோ வந்து இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வால்டேஜ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். சேம் டைம் பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து டிசைடு கெப்பாசிட்டி, ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டிங்கிற மாதிரி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இதான் இதோட நம்ம வந்து பேட்டரி ஹெல்த்தை செக் பண்ணக்கூடியது. ஸோ ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி, டிசைன் கெப்பாசிட்டி இது மெயினாக நம்மளுக்கு முக்கியம். கரண்ட் கெப்பாசிட்டி அது தேவையில்லை. அது என்னென்னா நம்ம சார்ஜ் போட்டு வச்சுருந்தா அது வந்து சார்ஜ் ஏறுறது வந்து இதில் வந்து ஷோ ஆகும். சேம் டைம் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அது வந்து சார்ஜ் இறங்கிட்டே இருக்குது. அப்படின்னா இதில் வந்து ஏதோ ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். பட் வந்து பேட்டரி ஹெல்த்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த 2 வேல்யூ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை எப்படி கம்பேர் பண்ணி நம்ம வந்து கரெக்டான ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நம்ம வந்து பேட்டரி ஹெல்த்தை செக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா கேல்குலேட்டர் தேவை. ஸோ விண்டோஸ் போயிட்டு கேல்குலேட்டர் வந்து செலக்ட் பண்ணிவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி டிவைடட் பை டிசைடு கெப்பாசிட்டிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. 35,900 டிவைடட் பை 48,000 போட்டுட்டு ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்திங்கன்னா 0.7479 இது பர்சன்டேஜான்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. இன்டு 100 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ இந்த லேப்டாப்பில் இருக்க பேட்டரி பேக்கப் பார்த்திங்கன்னா 74% வந்து இருக்குது. ஸோ இதோட ஹெல்த் வந்து 74%. ஸோ இதில் வந்து பேட்டரி மாற்றணுங்கிறீங்க மாற்றலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹெல்த் இருந்தும் உங்களுக்கு வந்து பேட்டரி இறங்குதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து பயங்கரமாக பேட்டரி வந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்கான்னு தான். அந்த சாஃப்ட்வேர் எதுங்கிறத பார்த்து நீங்கள் வந்து அதை அன்இன்ஸ்டால் ஆர் நீங்கள் வந்து ஃபோர்ஸ்டாக பண்ணிவிட்டாலே போதும். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எது என்ன சாஃப்ட்வேர் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐ திங்க் இந்த லேப்டாப் வாங்கி அவங்க இது வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது பெரிய அளவு யூஸ் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மேடோ ஆண்டியர்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இது சார்ஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% சார்ஜ் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்டியர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக சார்ஜ் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓடிட்டே தான் இருக்குது. ஸோ இதை எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்போட பேட்டரி பேக்கப் வந்து செக் பண்ண முடியும், பேட்டரி ஹெல்த்தை வந்து. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தட்ஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேரை மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து உங்களோட மதர் போர்டே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். மதர் போர்டு அதுக்கப்புறம் ரேம் அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்க. மறு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.